உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். What the hell is happening? நான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டே வராங்க. இவங்களோட பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இதுக்கு மேல நான் என்ன செய்ய? ஒபிராய் ஃபேமிலியோட பேரை நான் எதுக்கு கெடுக்க பார்த்தேன்? அப்பதான் ரிஷி லக்ஷ்மியை உதைச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான்னு. ஆனா எல்லாம் தலைகீழா நடக்குது. இவள ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர ரிஷி செத்துக்கிட்டு இருக்கான். டோன்ட் வரி மலிஷ்கா, கேம் இன்னும் ஆரம்பமாகல. நம்ம டர்ன் வரட்டும். நாம பண்ணியிருக்கிற பிளான், அதுல நீதான் ஜெயிப்ப. அதோட இந்த லக்ஷ்மி ஜெயில இருந்து வெளியில வர மாட்டேன். Are you sure, Dad? நான் உன்னுடைய டேட். எதுல ஜெயிக்க மாட்டேனோ அதை நான் செய்யவே மாட்டேன். Thank you. ஆயுஷ், லட்சுமி அக்காக்கு பெயில் கிடைக்கும்ல? எல்லாம் சரியாயிடும்ல? Of course எல்லாம் சரியாயிடும். என் மேல நம்பிக்கை இல்லையா? சரியாயிடும்னு சொல்றேன்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அபய், இவர் எப்படி வந்தாரு? மல்லிஷ்கா தான் கூப்பிட்டுருக்கா. அப்ப வரத்தான் செய்வான். சரி, மலிஷ்கா எங்க வந்திருக்காளா? அவளா வந்துட்டு தான் இருப்பா. Oh God, கஷ்டப்பட்டு ஒரு பார்க்கிங் கிடைச்சது. இந்த ஊர்ல வண்டி வாங்குறது ஈஸி, ஆனா பார்க்கிங் கிடைக்கிறது தான் கஷ்டம். இவன் யாரு? சந்தேகப்படுற மாதிரி இருக்கான். ஒருவேளை லக்ஷ்மியை காப்பாத்த ரிஷி கூப்பிட்டுருக்கானா? இருக்கலாம். இப்பதான் லக்ஷ்மிக்காக இவன் என்னெல்லாமோ பண்றானே. ஆனா இந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்தா அதெல்லாம் நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஏய் நில்லு, யாரு நீ? வணக்கம் மேடம். ஒரு அழகான பையன் ரோட்ல நடக்க கூடாது, உடனே டாவடிக்க வந்துருவீங்கல்ல? அப்படியே அழகுல பார்த்து மயங்கிட்டீங்களோ? நான் தான் பல்லு. ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லா இருக்கும். இல்லனா உன்னை தேவையில்லாம ஜெயில புடிச்சு இங்க போட்டுருவாங்க. எதுக்காக வந்த? ஒளிஞ்சு எங்கேயாவது வாழ தெரியாதா? எவ்வளவு நாள் ஒளியறது? துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்த என்னைக்கு உன்னை பார்த்தா அன்னில இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இனிமே எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உன் கூட என்னைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கு பிடிச்ச கெட்ட நேரம் எவனை பார்த்தாலும் பயந்து பயந்து ஓட வேண்டியதா இருக்கு. சரி, நான் ஏன் இங்க வரக்கூடாது? உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா எங்க வேணும்னாலும் வந்து பாப்பல்ல. ஏன் வேலைனா ஒளிஞ்சிருந்து வாழணுமா? என்னால முடியாது. எதுக்காக நீங்க வந்த? என்ன வேலைக்காக இங்க நீ வந்திருக்க? வேலையா? லக்ஷ்மி ஜெயிலுக்கு போறா. அதனாலதான் அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பிரமாதம். அவ என்ன அவ்வளவு பெரிய தேவதையா? அவளை பாக்குறதுக்காக நீ இங்க வந்திருக்க? ஒன்னு பண்ணி நீ ரோட்ல போய் தேடு. இவ்வளவு மாதிரி நிறைய லட்சுமிங்க சுத்துவாங்க, அதுல ஒன்னு பிடிச்சுக்க. இத பாரு, உன்னை விட 100 மடங்கு அழகா. Why not? லக்ஷ்மி கிட்ட இருக்கிற விஷயம் வேற யாருகிட்டயும் கிடையாது. அதுவும் நீ இருக்கிறீங்க. Shut up. Shut up. தப்பி தவறி என்ன அவ கூட கம்பேர் பண்ணி பேசிராத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அவுட். ஏன் போக? போறதுக்கு என்ன பணமா கொடுத்த? லக்ஷ்மி ஜெயிலுக்கு போறா, என் உயிர். அத நான் பார்க்க கூடாதா? இங்க இருந்து லக்ஷ்மிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நீங்க ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில நல்லா விளையாடிட்டீங்கல்ல. இப்ப என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வந்திருக்கு. அதை நேர்ல பார்க்கலான்னு வந்திருக்கேன். அப்புறம் தண்ணி அடிப்பேன் ஃபுல் மட்டையா. லக்ஷ்மி என்ன விட்டு ஜெயிலுக்கு போற. அப்புறம் சந்தோஷத்துல குடிப்பேன். ஏன்னா இன்னொருத்த பொண்டாட்டி ஜெயிலுக்கு போறா. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதனால இப்ப தண்ணி அடிக்க போறேன். ஹோப்லெஸ் ரொம்ப மட்டமான ஆளு. ஒன்னா நம்பர் ஃப்ராட். பட் நெவர் மைண்ட். ஏன்னா நீயும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். என் எதிரி ஜெயிலுக்கு போறத பார்க்கும்போது நீயும் அதை பார்த்து சந்தோஷப்படலாம்ல. இப்ப நீ என்னமோ பேசின நல்லாதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு எதுவும் புரியல. சரி, இப்ப சொல்லு, அவ ஜெயிலுக்கு போகலனா மறுபடியும் அந்த ரிஷி பையன் அந்த லக்ஷ்மியை காப்பாத்திட்டானா? இம்பாசிபிள். நான் சூப்பரா பிளான் போட்டிருக்கேன். அப்படி என்ன பிளான் போட்ட? ஏய் தல அவுட். அட சொல்ல, அது என்ன பிளான்? ஏண்டா நீ தான் உள்ள வர போறல்ல, அங்கே வந்து பாத்துக்க. போ. சரி வரேன். ஒரு செகண்ட், கொஞ்சம் கவனமா இரு. உள்ள வந்து மாட்டிக்காத, சரியா? உள்ள யாராவது பாத்துட்டாங்கன்னு வெயி. அப்புறம் லக்ஷ்மி கூடயே உள்ள போக வேண்டியதான் தேவதாஸ் மாதிரி. கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே ராக் ஸ்டார் மாதிரி இருக்கேன். இப்போ லக்ஷ்மி ஜெயிலுக்கு போயிடுவா. என்னோட 6 உயிர். என்னை ஏமாத்திட்டு அடுத்தவனுக்கு பொண்டாட்டியான ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும். சரி, லக்ஷ்மிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலாம். அவளுக்கு நல்லது நடந்தா சரி. வர லக்ஷ்மி. ஜட்ஜ் ஐயா வருகிறார்.
லெட் த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பிகின். முதலாவது கேஸ் வெர்ஷன் லக்ஷ்மி ஓபராய் ஆஜராகுங்க. கேஸ் நம்பர் 579. ஏய் டாங்கி, என் பணத்தை திருடிட்டு ஓடிடுவியா? உன்னோட பணமா? அப்படியா? அதையும் மறந்துட்டியா? கவலை நாட், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. இப்போ உன்னோட விளையாட்டு இங்கேயே முடியும். என் பணமும் கிடைக்கும், உன் கர்மாவுக்கான பலனையும் அனுபவிப்ப. பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியே, இங்க என்ன கொட்டியா கடக்கு? உங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு இல்ல வச்சுக்கிட்டு மறந்துட்டேனா? நம்பர் 1 டாங்கி, பேன்னு பேசாம வாய மூடு. இப்ப சொல்லு, பணத்தை கொடுப்பியா மாட்டியா? என் பணத்தை மட்டும் நீ கொடுக்கலன்னு வைய, அப்புறம் பாரு, இங்க போலீஸ் இருக்காங்க, ஜட்ஜ் இருக்காங்க. உன்னை பத்தி நான் வெளியே சொன்னேன்னு வைய, லக்ஷ்மி விடுதலை ஆயிடுவா, நீ நேரா ஜெயிலோட இன்டீரியருக்கு போயிடுவ. நிஜமாவே நான் ஒரு முட்டாள் தான். கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். இது இங்க வராதுன்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்து என் மூளையை குழப்பிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது? ஏய், என்ன திங்கிங் பண்ற? ஃபாஸ்டா சொல்லு, என் பணத்தை கொடுப்பியா மாட்டியா? பேசி தொலை. முதல்ல மரியாதை கொடுத்து பேசுங்க. நான் என்ன உங்க வீட்டு மாப்பிள்ளையா? ஐயா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? பணம் கொடுக்க வந்துகிட்டு இருந்தேன், வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆக்சிடென்ட்டா? ஆமா. நல்ல கல்லு மாதிரி தானே உட்காந்துருக்க. பாக்குறேன் அப்படி இருக்கேன். எல்லாம் ஊமக்காயம் பாக்குறீங்களா? இந்த டிராமா பண்ற வேலையில என்கிட்ட காட்டாத. சரி, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்களேன். உன்னை வச்சேன்னு வைய, பணத்தை கொடுற, அதுவும் இப்பவே. இப்போ பணத்தை வச்சு நான் சுத்திக்கிட்டு இருக்க முடியும்? அங்க பாத்தீங்களா, துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, சுட்டுடுவாங்க. ஜாக்கிரதை. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்களேன். நான் யோசிக்கலாம் மாட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங்? என் பணத்தை கொடு. சரி, அப்போ ஒரு வேலை பண்ணுங்க. அதுவும் அங்க ஜட்ஜ் இருக்காருல்ல, போங்க. பல்விந்தர் இங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு போய் சொல்லுங்க. என்ன உள்ள தள்ளுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு பாக்குறேன். போங்க, போய் சொல்லுங்க. லக்ஷ்மி வெளியே வந்துருவா. இதை தாண்டி எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க லக்ஷ்மி விடுவிக்க பாக்குறீங்க, என்னைய ஏமாத்துறீங்களா? உங்களுக்கு தேவை பணம். பணம் பல்விந்தர் தான் தருவான், வேற யாரும் தர மாட்டாங்க. அதுதான் கொடுக்க மாட்டேங்கிறியே அயோக்கிய பயலே. கண்டிப்பா உங்க பணத்தை நான் கொடுத்துடுவேன். நான் பணம் கொடுக்கலன்னா என்ன வண்டி வச்சு மேல ஏத்துங்க. நல்லா யோசிச்சுக்க. என் பணம் மட்டும் வரலன்னு வை, நீ தூக்குல தான் தொங்குவ. சரி, அப்புறம் பார்க்கலாம். இப்பவே தூக்குல தொங்க விட போறீங்களா என்ன? மவுத் க்ளோஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.